சேவகன் இளமை கலைஞன் இவனே சேவகன், சேவகன் கடமை தலைவன் இவனே சேவகன். சவுக்கு சங்கர் அவர்களை சைதாப்பேட்டை குற்றையன் 519/2020 வழக்கில் சிறையிலிருந்து அழைத்து வந்து சுமார் 12.25 அளவு நீதிமன்றத்தில் வந்து ஆஜர்படுத்தினாங்க. ஆஜர்படுத்திட்டு இன்ஸ்பெக்டர் சைதாப்பேட்டை இன்வெஸ்டிகேட்டிங் ஆஃபீஸர் அவர்கள் வந்து ஒரு பிரமாண பத்திரம், ஒரு அஃபிடவிட்டை தாக்கல் செஞ்சாங்க. அதோட மனுவையும் தாக்கல் செஞ்சாங்க. போலீஸ் கஸ்டடி கேட்டிருந்தாங்க. அதாவது அவரை 5 நாள் நீதிமன்ற காவலில் எடுக்கணும். 13ஆம் தேதி அவர் ரிமாண்ட் பண்ணும்பொழுது எங்களுக்கு விசாரணை கால அவகாசம் பத்தலை. ஸோ அவரை ஃபர்தராக விசாரிக்கிறதுக்காக அவரை வந்து 5 நாள் வந்து போலீஸ் கஸ்டடிக்கு ஆள்படுத்தி இந்த வழக்கு சம்பந்தமான விசாரணையை நாங்கள் மேற்கொள்ளணும்னு கேட்டிருந்தாங்க. 12:45 அவரை வந்து ஆஜர்படுத்தும் பொழுது தான் அவருக்கு கோர்ட்டில் நீதிமன்றத்தில் கேட்ட பிறகு அவருக்கு அந்த ஸ்டேட்மெண்ட்டையும் பெட்டிஷனையும் ஃபைல் பண்ணதுனால, ஸ்வான் ஸ்டேட்மெண்ட்டையும் அஃபிடவிட்டையும் ஃபைல் பண்ணதுனால எங்களுக்கு வந்து குறித்த கால அவகாசம் ரீசனபிள் ஒரு டைம் கொடுக்கணும். ஏன்னா ப்ரொசீஜர்லாம் இதை முதல் நாளே சர்வ் பண்ணியிருக்கணும். திடீர்னு இன்னைக்கு ஜெயிலேருந்து கூப்பிட்டு வந்துட்டு இப்போ கொடுத்தனால எங்களால் இமீடியட்டாக அதுக்கு கவுண்டர் அவுட் பண்ணி எங்களால் ரிப்ளையை கொடுக்கணும். அப்ஜெக்ஷன் இருந்தால் அதையும் நாங்கள் பதிவு செய்யணும் அப்படின்னு டைம் கேட்டிருந்தோம் ரிக்வஸ்ட் பண்ணி. அதனால் எங்களுக்கு காப்பி சர்வ் பண்ணி 3 மணிக்கு வழக்கை வந்து ஒத்தி வச்சுருந்தாங்க. அதன் பேரில் திருப்பியும் இன்றைய பிற்பகல் 3 மணிக்கு வழக்கு விசாரணை மேற்கொள்ளப்பட்டது. எங்கள் தரப்பில் அப்ஜெக்ஷன்ஸ் தாக்கல் செஞ்ச மெமோ போட்டு ஏன் கஸ்டடி கொடுக்கக்கூடாது, என்ன காரணம் அப்படின்னு மனுவில் தெரிவித்து எங்களோட தரப்பு வாதங்களை, நீண்ட நெடிய வாதங்களை முன் வச்சோம். எங்கள் தரப்பில் மெயினாக குறிப்பிட்டது என்னென்னா, ஆல்ரெடி 13ஆம் தேதி ரிமாண்ட் பண்ணும்பொழுது என்கிட்ட இருந்து எல்லா லேப்டாப்ஸு, எல்லா கேஜெட்ஸையும், வீட்டில் இருக்கிற காசு உட்பட எல்லாத்தையும் சீஸ் பண்ணிட்டு போயிட்டாங்க. கோர்ட்டில் சர்ச் ஆர்டர் வாங்குறதுக்கு தான் பர்மிஷன் வாங்கியிருந்தாங்க. சர்ச் ஆர்டரோட அவர் வந்து டோரை ஓப்பன் பண்ணல. ஸோ டோரை பிரேக் ஓப்பன் பண்ணோன்னு அவங்க பர்மிஷன் வாங்கியிருந்தாங்க. அது வந்து அரெஸ்ட் பண்ணுறதுக்கு, கைது நடவடிக்கையின் போது கதவை வந்து உடைப்பதற்காக பெற்ற ஒரு ஆர்டரு. அதை வச்சுக்கிட்டு அவங்க வீட்டோட பீரோ லாக்கரை உடைச்சி, கோடாலியை பயன்படுத்தி உடைச்சி அதுலேருந்து பணத்தை எடுத்துட்டாங்க. அந்த பணம் வந்து எங்களோட அம்மாவோட மெடிக்கல் எமர்ஜென்சிக்காக வச்சுருந்த பணம். அதை சீஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அதுவும் டோரை வந்து ஓப்பன் பண்ணுறதுக்கு அரெஸ்ட்டுக்குன்னு ஆர்டர் வாங்கி லாக்கர், பீரோ லாக்கர்லாம் உடைச்சிட்டாங்கன்னு சொல்லி இதை சோஷியல் மீடியாலேயே சர்க்குலேட் ஆன அந்த பதிவு பண்ண வீடியோவை போட்டு காண்பிக்க வச்சு அதை பற்றி விளக்கமாக சொன்னோம். இதுக்கு ஆர்டரே கிடையாது. இந்த ஆர்டர் இல்லாத போது அந்த சர்ச் அண்ட் அந்த பிரேக் ஓப்பன் ஆர்டர் வந்து வேறு விதமாக பயன்படுத்தப்பட்டிருக்குன்னு சொல்லி கோர்ட்டுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணோம். அதன் பிறகு இதை ஆரம்பத்தில் எங்களை வந்து ஆதம்பாக்கம் போலீஸ் ஸ்டேஷனில் 2 வாட்டி நோட்டீஸ் சர்வ் பண்ணுறேன்னு தான் எங்களை சொன்னாங்க. நோட்டீஸ் சர்வ் பண்ண வந்திருக்கோம் அப்படின்னாங்க. ஸோ நாங்கள் அதுக்குன்னு தான் சொன்னோம். ஸோ ஆரம்பத்தில் எங்களை வந்து அவங்கள தவறுதலாக மிஸ்லீட் பண்ணாங்க. வேறு கேஸ்க்கு வந்துட்டு இந்த கேஸ்க்கு அவங்க வந்து அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. ஸோ நேற்றுமே போலீஸ் வந்து அவங்க அம்மாவுக்கு கான்டாக்ட் பண்ணி அவங்களோட ஆஃபீஸ் ஓப்பன் பண்ணோம், நோட்டீஸ் ரிசீவ் பண்ணிக்கோங்கன்னு வர சொன்னாங்க. அவங்களோட அம்மா, சவுக்கு சங்கரோட அம்மா வந்த பிறகு அவங்க அதை வந்து இல்லாமல் ஃபயர் சர்வீஸ் கூப்பிட்டு வந்து விட்டுட்டு திருப்பி நாங்கள் கால் பண்ணும்போது ரெஸ்பாண்ட் பண்ணல. இதெல்லாம் என்ன காண்பிக்குதுன்னா, அவங்க வந்து எங்களை மிஸ்லீட் பண்ணுறாங்க. இந்த வழக்குன்னு சொல்லி அந்த வழக்கில் அரெஸ்ட் பண்ணுறாங்க. 2வது, நீங்கள் இன்டிமேஷனை வாங்கிக்கணும்னு வர சொல்லிட்டு அதை பற்றி அவங்க எந்த ஃபாலோவே பண்ணல. இது சம்மந்தமாக நேற்று சாயங்காலமே எங்களோட தரப்பில் அரவிந்தன் அட்வொகேட் ஆஜராகி இது சம்மந்தமாக எங்களோட கிரீவன்ஸை வென்டிலேட் பண்ணியிருந்தோம். இது மாதிரி எங்களை வர சொல்லிட்டு 70 இயர்ஸ் லேடியை உடம்பு சரியாத பட்சத்துலேயும் நோட்டீஸ் இஷ்யூ பண்ணிட்டு வர சொல்லிட்டு அவங்க வந்து அதை வந்து அப்படியே ட்ராப் அவுட் பண்ணிட்டாங்க. ஃபயர் சர்வீஸ்லாம் மதியானம் தான் நின்றுட்டு இருக்குன்னு சொல்லி அந்த ஃபோட்டோஸ்லாம் காண்பிக்கப்பட்டது நேற்று. ஸோ இப்படி ஒரு உங்ககிட்ட ஒரு ஆர்டர் சர்ச்சு இன்வெஸ்டிகேஷன் அந்த பதட்டத்துலேயும் அந்த பயத்துலையும் எதுக்கு நம்மளுக்கு தெரியாமல் அவர் வந்து டிலே பண்ணிட்டாரு. தவிர கோஆப்ரேட் பண்ணுறதுக்கு நாங்கள் வெளிப்படுத்துகிறோம். பட் அவங்க அரெஸ்ட்ன்ற முடிவு எடுத்துட்டாங்க. ஸோ இதுக்கு தான் நாங்கள் கோஆப்ரேட் பண்ணணும்னு அவங்க சொல்கிறாங்க. இப்போது நாங்கள் ஜுடிஷியல் கஸ்டடியில் இருக்கிறோம், நாங்கள் சிறை காவலில் இருக்கிறோம், நீதிமன்ற காவலில். இப்போது ஆஃபீஸை ஓப்பன் பண்ணோம், ப்ராப்பராக என்ன ரீசனுக்காக ஓப்பன் பண்ணோம் அப்படின்னு எங்ககிட்ட சொல்லியிருந்தாங்கன்னா, பெட்டிஷனில் போட்டிருந்தாங்கன்னா நாங்களே கோஆப்ரேட் பண்ணுறோம், நாங்களே ஓப்பன் பண்ணுறோம். ஏன்னா அதுக்கு
பயோமெட்ரிக் ஆக்சஸ் பண்ணி தான் ஆஃபீஸை ஓப்பன் பண்ண முடியும். அப்படிங்கிற பட்சத்தில் நான் வந்து பயோமெட்ரிக் ஆக்சஸ் கொடுத்தேன்னா ப்ரொவைடர் அதை வீடியோவில் ரெக்கார்ட் பண்ணிக்கணும். ஏன்னா எங்கள் சர்ச்சு சீசரெல்லாம் என்ன ஒன்று ஆஃப் ரெக்கார்டாக பண்ணிவிட்டு நான் கன்ஃபெஷன் கொடுத்த மாதிரி அதை பண்ணக்கூடாது. நான் கன்ஃபெஷன் கொடுக்கவே கிடையாது. எனக்கு வந்து ஆர்டிகிள் 20(3) பிரகாரம் அமைதியாக இருக்கிறதுக்கு அதிகாரம் இருக்குது. எனக்கு வந்து ரைட் இருக்கு. அரசியல் சாசனம் எனக்கு வந்து அதை அங்கீகரிச்சிருக்கு. நான் வந்து கன்ஃபெஷன் கொடுக்கவும் போகிறதில்லை. ஸோ சர்ச் அண்ட் சீசரில் நான் கன்ஃபெஷன் கொடுத்த மாதிரி எதுவும் ஆவணங்கள் ஏற்பட்டிருக்கிறேன். அதனால் அதை வீடியோகிராஃப் பண்ணணும்னு சொல்லி கேட்பேன். ஸோ இதெல்லாம் எங்களோட தரப்பு வாதங்களாக முன்வைக்கப்பட்டது. மேலும் இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸர் கஸ்டடி எடுத்துட்டு வேறு இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸர்கிட்ட என்ன ஹேண்ட் ஓவர் பண்ணக்கூடாது. எனக்கு வந்து அப்ரேன்ஷன் இருக்கு. ஏதாவது உடல் அளவிலையும் மனதளவிலும் துன்புறுத்தல் ஏற்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே கஸ்டோடியல் வயலன்ஸுக்கு ஆட்படுத்திருக்கேன். சிறைச்சாலையில் முந்தைய வழக்குகளில் என்னோட கை உடைக்கப்பட்டிருக்கு. நான் நீதிமன்ற காவலுக்கு உட்படுத்தப்பட்ட நேரத்தில் என்னை வந்து அசால்ட் பண்ணியிருக்காங்க. என்னை வண்டியில் கூப்பிட்டு போகும்போது ஆக்சிடெண்ட் ஆகிருக்கு. அந்த ஆக்சிடெண்ட்டில் நான் வந்து ஆக்சிடென்ட்டு ரெஜிஸ்டர் பதிவு பண்ணி ஃபஸ்ட் எய்டுக்காக ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போது தேனி கேஸில் அந்த டைமில் கஞ்சா என்கிட்ட ரெக்கவரி பண்ணதா அதே டைமில் வந்து என்னை போட்டிருக்காங்க. ஸோ இதெல்லாம் இருக்கிறதுனால என்னோட ரீசனபிள் அப்ரேன்ஷன், நான் பொதுவான அலிகேஷன் நான் அங்கே வைக்கலை. ஏற்கனவே காவல்துறையில் என் மீது போடப்பட்ட வழக்குகளில் அந்த மாதிரி நடைமுறைகளை பின்பற்றப்பட்டதுனால ஒரு ரீசனபிள் அப்ரேன்ஷன் இருக்கிறதுனால ஸோ எல்லாத்தையும் வீடியோ ரெக்கார்ட் பண்ணுங்கள், ஆடியோ ரெக்கார்ட் பண்ணுங்கள். நான் கோஆப்ரேட் பண்ணேன். பயோமெட்ரிக்கில் நானே ஆக்சஸ் கொடுக்குறேன். நீங்கள் பண்ணிங்கன்னா என்ன தேவையோ அதை ரெக்கவர் பண்ணிக்கோங்க. அதாவது 94 ரூபா போட்டதுக்கு ஜிபே போட்டதுக்கு அக்கௌண்ட் ஸ்டேட்மெண்ட் இருக்குது. மற்றபடி ஃபோன் அவர் வந்து வாட்ஸ்அப் காலில் பண்ணோன்னு சொல்கிறாரு, அதுக்கு ஐபிடிஆர் இருக்குது. நீங்கள் சிடிஆரை கால் பண்ணி ஐபிடிஆர் கால் பண்ணி நீங்கள் வந்து என்கிட்ட நீ இந்த டைமில் பேசிட்டேன்னு சொன்னால் நான் வந்து விளக்கம் கொடுப்பேன். பேசவே இல்லாத பட்சத்தில் நீங்கள் இதை எப்படி வந்து சட்டப்பூர்வமாக க்ளோஸ் பண்ணுமோ பண்ணுங்கள். ஸோ இதெல்லாம் பண்ணிவிட்டு எவிடன்ஸை கலெக்ட் பண்ணுங்க. நீங்கள் அது பண்ணாமல் என் லேப்டாப்பை பிடிங்கி வச்சுக்கிட்டு என்னோட கேஜெட்ஸை வச்சுக்கிட்டு 19 எல்லாத்தையும் இது வழக்குக்கு தேவையான பொருள் மட்டும் இது பண்ணணும் ஒரு என்னோட ஒரு தாழ்மையான கோரிக்கையாக நாங்கள் முன் வச்சோம். ஏன்னா இன்வெஸ்டிகேஷனில் இதை தான் செய்ய வேண்டும், அதுதான் செய்ய வேண்டும் நீங்கள் தான் நாங்கள் கேட்க முடியாது. பட் இப்படியெல்லாம் முந்தைய அனுபவங்கள் அவருக்கு இருக்கிறதுனால அதெல்லாம் மேற்கோள் காட்டி அவர் தரப்பில் வாதங்கள் முன்வைக்கப்பட்டது. தாழ்மையான வேண்டுகோளாக கோர்ட்டுக்கு வச்சோம். கோர்ட் இதெல்லாம் கன்சிடர் பண்ணி அட்வொகேட் விசிட்டையும் பர்மிட் பண்ணணும், லீகல் அசிஸ்டன்ஸ் சொன்னோம். 5 நாள் போக எங்களுக்கு விருப்பம் கிடையாது, மினிமம் டேஸை கொடுங்கன்னு சொல்லி சொன்னோம். ஃபைனலாக என்ன ஆர்டர் போட்டிருக்காங்கன்னா 2 நாள் கஸ்டடி கொடுக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. இன்றையிலிருந்து நாளை மறுநாள் 5 மணி வரைக்கும் அவரை வச்சுக்கணும். எந்த விதமான மனவிதத்திலேயோ ஃபிசிக்கலாகவோ எந்த விதமான மென்டலாகவோ ஃபிசிக்கலாகவோ எந்த ஹாரஸ்மெண்ட்டும் பண்ணக்கூடாது கண்டிஷனாக இம்போஸ் பண்ணியிருக்காங்க. கன்சர்ன் இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸருக்கு என்ன தேவையான ரெக்கவரியோ அதை நீங்கள் பண்ணுங்கள். மற்றபடி சர்ச் அண்ட் சீசர் நீங்கள் பண்ணுறத வந்து நீங்கள் வீடியோ ரெக்கார்ட் பண்ணிக்கோங்கன்னு சொல்லி டீட்டெயில்டாக ஆர்டர் போட்டு அவர் கையிலையும் காப்பி கொடுத்து காவல்துறைக்கு நம்ம காப்பி சர்ச் செய்யப்பட்டு இப்போ போலீஸ் ஸ்டேஷனில் அவர் வந்து கொடுத்துருக்காங்க. நாங்கள் வந்து எங்கள் தரப்பில் இருக்கிற குற்றச்சாட்டுக்கு நீங்கள் ஆதாரங்களை திரட்டி ஆதாரங்கள் இருந்துச்சுன்னா எங்கள் தரப்பில் அதுக்குரிய கேளுங்க, நாங்கள் முழுதுமாக கோஆப்ரேட் பண்ணுறோம். எங்கள் ஆஃபீஸில் இருக்கிற சிசிடிவியில் இதை மாதிரி ஒரு நடக்கவே இல்லைன்றதுக்கு சில ஆதாரங்கள் இம்மீடியட்டாக அந்த காசு வந்து என்ன நடந்துச்சு அப்படின்னு கம்ப்ளைண்ட் கொடுக்குறதா இருந்தோம் அப்படின்றதுக்குரிய ஆதாரங்களும் ஆடியோ வீடியோ இது தான் அதில் ரெக்கார்ட் பண்ணப்பட்டிருக்கு. ஸோ அதே எங்கள் தரப்பில் நாங்கள் முன் வைக்கிறோம்னு சொல்லும்போது அந்த டிவிஆரை நீங்கள் கோர்ட்டில் சப்மிட் பண்ணுங்க. இது டிவிஆர் வந்து இருக்கட்டும், அந்த ஹார்ட் டிஸ்கை மட்டும் கோர்ட்டில் சப்மிட் பண்ணுங்க. அதுக்கும் டூப்ளிகேட்டாக 2 காப்பிகளாக டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஒரு காப்பி நீங்கள் வச்சுக்கோங்க, இன்னொரு காப்பி அவங்க தரப்பில் கொடுங்க. அதாவது சவுத் சங்கர் வழக்கறிஞர் கொடுங்க. இதை வந்து அந்த ஆஷ் வேல்யூவை ரெக்கார்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா அந்த ஆஷ் வேல்யூவை வந்து ரெக்கார்ட் பண்ணால் தான் யாரும் டேம்பர் பண்ண முடியும். அதை யாரும் திருப்பி பண்ணால் என்னைக்கு அதை ஆக்சஸ் பண்ணியிருக்காங்க, அதாவது இது பண்ணியிருக்காங்க, இது பண்ணால் டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட் எல்லாம் அறிவுறுத்தப்பட்டது. இதை வந்து இதெல்லாம் பண்ணி ஸோ டிவிஆரை வந்து எடுக்க வேண்டாம், ஹார்ட் டிஸ்க் மட்டும் எடுத்து கொடுங்க, ஆளுக்கு ஒரு காப்பியை டவுன்லோட் பண்ணி கொடுங்கன்னு சொல்லி உத்தரவு பிறப்பிச்சிருக்காங்க. ஈவினிங் 5 to 5:30 வரைக்கும்
அட்வொகேட் விசிட் பண்ணலாம்னு சொல்லி பர்மிட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதான் இன்னைக்கு நடந்துச்சு. இதன் அடிப்படையில் அவர் நீதிமன்ற காவலத்திலேருந்து காவல் போலீஸ் கஸ்டடி கூட்டு போயிருக்காங்க. தொடர்ந்து அவர் மேலே போடப்படுகின்ற இந்த வழக்கு, அதுக்கப்புறம் நேற்று பார்த்தீங்கன்னா அலுவலகத்தில் வந்து பேசுவார் இருந்தோம். நிறைய தீவிரவாதியை பிடிப்பதற்கு போல நிறைய வாகனங்கள் வெளிநாட்டிலிருந்து எல்லாமே பரிசோதனைக்காக எப்படி பிடிக்கிறதுக்கான கட்டமைப்பு இருக்கிறதா? இல்லை, காவல்துறையை பொறுத்தளவுக்கும் முதல் பதிவு செய்யப்பட்ட முதல் தாக்கல் எஃப்ஐஆரின் அடிப்படையில் அவங்க வந்து இந்த நடவடிக்கை மேற்கொள்ளதாக சொல்கிறாங்க. பட் இது வந்து ஒரு அன்யூஷுவலானது, ஒரு எக்ஸ்ட்ராடினரியாக தான் ஒரு வழக்கறிஞராக தான் நான் பதிவு செய்ய முடியும். தவிர என்னோட கட்சிக்காரரோட எதிர்வாதங்களை நான் நீதிமன்றத்தில் பதிவு செய்ய முடியும். நீங்கள் கேட்கறதுனால சொல்கிறேன். இதை வந்து அவங்க வந்து ஒரு அன்யூஷுவலாக இதை வந்து பல போலீஸ் ஸ்டேஷனில் எஃப்ஐஆர் இருக்குது. ஜூலை மாதம் ஃபைல் பண்ணது கேஸுக்கெல்லாம் இப்போ வந்து காலையில் ஆதம்பாக்கம் போலீஸ் ஸ்டேஷனில் அவருக்கு வந்து அரெஸ்ட்டை வந்து எஃபெக்ட் பண்ணி பிடி வாரண்ட்டில் வந்து அவருக்கு அரெஸ்ட்டை வந்து எஃபெக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அடுத்து ஒரு ஃபார்மல் அரெஸ்ட் பண்ணணும்னு சொல்லி இன்டிமேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்தடுத்து பல வழக்குகள் வந்து போட்டிருக்காங்க. அவர்கிட்ட நீதிமன்றத்தோட பர்மிஷன் பேரில் நான் வந்து லீகல் அசிஸ்டன்ஸ்க்காக கலந்துரையாடல் பண்ணேன். எல்லாமே பொய் வழக்கு, என்கிட்ட எந்த இதுவுமே கிடையாது. அதே மாதிரி அவங்ககிட்டயும் எந்த ஆதாரமும் கிடையாது. ஆதாரங்கள் கிடைக்க பட்சத்தில் என்கிட்ட விசாரணைக்கு உட்பட்டால் நான் தாராளமாக கோஆப்ரேட் பண்ணணும். அவர் வந்து டிஸ்கஷனில் சொன்னார். ஸோ அவங்களோட அதிகாரத்துக்கு உட்பட்ட சட்ட நடவடிக்கைகளை அவர் மேற்கொள் பண்ணுறாங்க. அதை நாங்கள் கொஸ்டின் பண்ண முடியாது. அவங்க வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி எங்களுக்கு அஃபோர்ட் பண்ணாலோ, எங்கள் தரப்புலையும் அதுக்குரிய விளக்கங்களை கேட்டாலோ, இந்த மாதிரி ஒரு மெட்டீரியல் இருக்குது, இந்த மாதிரி ஒரு ஆதாரம் இருக்குது, இதுக்கு என்னென்னு கேட்டாலோ தாராளமாக எங்கள் தரப்பில் வந்து அதுக்குரிய பதிலை சட்டப்படி அவர் கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்கார். அவர் ஒன்றும் விசாரணைக்கு பயந்து ஓடிலாம் இல்லை. சார், இப்போ நீதிமன்றம் வந்து கதவை திறக்கிறதுக்கு அனுமதி, கதவை உடைக்க அனுமதி கொடுக்குன்னு சொன்னாங்க. அவங்க உடைச்சி வெளியில் கூட்டு வந்து இல்லை நீதிபதியெல்லாம் கண்டனம் இல்லை சட்டத்திலேயே அரெஸ்ட்டை யாராவது எவேட் பண்ணால் கதவை பூட்டி வச்சுக்கிட்டோ, இல்லை காவல்துறையினர் வந்து கைது செய்ய வரும்போது அரெஸ்ட் பண்ணுறவங்களுக்கு அந்த இன்கிரஸை கொடுக்கலன்னா பிரேக் ஓப்பன் வந்து கோர்ட் கிட்ட பர்மிஷன் கேட்கலான்னு சட்டத்தில் இடம் இருக்குது. அதை தான் ஃபாலோ பண்ணியிருக்காங்க. அதில் வந்து அவங்க எந்த இல்லீகல் பண்ணிட்டான்னு பதிவு செய்ய முடியாது. வரம்பு மீறிய கைது கிடையாது. கதவை உடைத்தது அரெஸ்ட் பண்ணுறதுக்கு மட்டும்தான். வீரா உடைக்கிறதுக்கு வரம்பு மீறிய செயலால் தான் என்னோட கட்சிக்காரர் சொல்கிறார். ஏன்னா வீரா உடைக்கணும்னா அவங்களுக்கு எந்த ஒரு உத்தரவும் கிடையாது, எந்த ஒரு உத்தரவும் பிறப்பிக்கப்படல. அரெஸ்ட்டுக்கு தான், அரெஸ்ட்டை எஃபெக்ட் பண்ணுறதுக்கு, அரெஸ்ட்டுக்கு மட்டும்தான் பிரேக் ஓப்பன் பண்ணுறதுக்கு பர்மிஷன். அதுக்கு தான் சட்டத்தில் இடம் இருக்குது. அதை தான் பண்ண முடியும். வீரா ஓப்பன் பண்ணி ஓடாரி எடுக்கிற காசை எடுக்கிறதுக்கு எந்த பர்மிஷனும் கிடையாது. அப்படி பர்மிஷனும் இப்படி சொல்லி அந்த அரெஸ்ட்டை அந்த ஆர்டரை இப்படி பயன்படுத்த முடியாது. அந்த வீடியோவை இது பண்ணாங்க, நீதிமன்றத்தை உள்வாங்கிட்டாங்க. இது வந்து கஸ்டடி பெட்டிஷன். இதில் எது நீதிமன்றம் டிசைட் பண்ணணுமோ அதை தான் டிசைட் பண்ணணும். நீதிமன்றத்துக்கு முன்னாடி எங்களோட வாதத்தை வச்சோம். அதெல்லாம் அந்த வாதத்தை கேட்டாங்க. கஸ்டடி பெட்டிஷனோட இஷ்யூஸ் என்னன்னு அதை மட்டும் தான் டிட்டர்மெண்ட் பண்ணுவாங்க. இந்த 2 நாள் கஸ்டடியில் அவரோட ஒத்துழைப்போட ஆஃபீஸ் தரக்கு வாய்ப்பு இருக்கு. கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குது. அதை வீடியோ ஆடியோ ரெக்கார்ட் பண்ணோன்னு பதிவு செஞ்சுருக்காங்க. சர்ச் அண்ட் சீசர், இவங்க எங்கே சர்ச் பண்ணுறாங்களோ அதை வீடியோ ரெக்கார்ட் பண்ணணும்னு சொல்கிறாங்க. சீஸ் பண்ணால் கைப்பற்றுற நடவடிக்கை, இந்த வழக்கில் கைப்பற்றுறோன்னு சொன்னால் அதையும் வீடியோ ஆடியோ ரெக்கார்ட் பண்ணுங்க அவர் முன்னாடின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுவே ஒரு ஃபேர் இன்வெஸ்டிகேஷனுக்காக ஒரு வழிமுறையாக இருக்கும். ஏன்னா நடக்காததை நடந்துச்சுன்னு சொல்ல முடியாது. எங்கள் தரப்புலையும் ஒரு 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 பால்ட் அலிகேஷன் சொல்ல முடியாது, இல்லாமல் ஒரு பொத்தாம்புதமாக வேகா சொல்ல முடியாது. குற்றச்சாட்டுக்கு என்ன நடந்துச்சோ வீடியோ ஆடியில் இருக்க. ஸோ இதுக்கு பிஎன்எஸ்எஸ் இல்லையா, அதுக்கு நடைமுறை இருக்குது. அதனால் அதை ஃபாலோ பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க. இல்லை, இன்வெஸ்டிகேஷனில் நம்ம ரொம்ப இன்டர்ஃபியர் பண்ண முடியாது. வீடியோ ஆடியோ ரெக்கார்ட் பண்ணுறதுனா அவரோட ப்ரெசன்ஸில் பண்ண போகிறாங்க. எனக்கு கன்சல்டேஷன் பண்ணுறதுக்கு லீகல் ஒரு டிஸ்கஷனுக்கு ஈவினிங் 5 to 5:30 வரைக்கும் நாளைக்கும் நாளை மறுநாளும் பர்மிஷன் கொடுத்துருக்காங்க. சவுத் அவர்களுக்கு வந்து இன்னும் அச்சுறுத்தல் இருக்குதுங்களா காவல்துறையால்? அவர் அச்சுறுத்தல் இருக்கணும்னு அவர் அச்சப்படுகிறார். அதை வந்து அவர் எதிர்பார்க்கிறார் இருக்குன்றதை அவர் அப்ரெண்ட் பண்ணுறாரு. அதை முன் வச்சோம். ஸோ அதை முன் வச்சு சொல்லி அதனால் எந்த இதுவும் இருக்கக்கூடாது நீதிமன்றத்தில் என்ஷூர் பண்ணாங்க. அந்த மாதிரி எந்த விதமும் ஆகாது. அதாவது உத்தரவாதம் கொடுத்துருக்காரு,
விசாரணை அதிகாரிகிட்ட என்ஷூர் பண்ணாங்க, உங்ககிட்ட தான் கஸ்டடி கொடுக்குறேன், ஏதாவது நடந்துச்சுன்னா நீங்கள் தான் அதுக்கு ஆன்சரபிள் ரெஸ்பான்சிபிள்னு சொன்னாங்க. அவர் என்ஷூர் பண்ணார் அந்த மாதிரி எதுவுமே ஆகாது, எப்படி கொண்டு போனோமோ அப்படியே கொண்டு வரோம், அந்த மாதிரி எதுவுமே நாங்கள் ஒரு சட்டத்தை மீறிய செயல் எதுவுமே செய்ய மாட்டேன் அவர் என்ஷூர் பண்ணார். உத்தரவு வந்து அதன் அடிப்படையில் ஆர்டர் பண்ணுறோம். சார் இப்போ வந்து சவுத் டீம் இப்போ முழுமையாக வெளியில் இல்லை, சவுத் சென்டர் கைது செஞ்சதுனால அந்த அந்த நிறுவனமும் செயல்படாமல் இருக்குது. அதுக்கு ஏதாவது வாய்ப்பு இருக்கா மீண்டும் செயல்படுற மாதிரி? அந்த டீம் ஆட்களுமே எங்கே இருக்கிறாங்கன்னு தெரியல, அவங்க கைது செய்யப்பட வாய்ப்பு இருக்குதா? இல்லை, போலீஸ் நடவடிக்கைகள் எஃப்ஐஆரில் இருக்கிறதுனால மற்ற 2 பேரையும் இந்த கேஸில் சேர்த்துருக்காங்க. மாலவியும் அந்த நிதிஷையும் ஆங்கர் இவங்க 2 பேரும், பட் இவங்க 2 பேரும் கேஸில் சேர்த்துருக்காங்க. ஸோ அவங்க அரெஸ்ட் பண்ணலாமா பண்ண வேண்டாமா, அரெஸ்ட் பண்ணுறதுக்கு கிரவுண்ட்ஸ் இருக்கா இல்லையான்னு விசாரணை அதிகாரி தான் முடிவு பண்ணுறாங்க. அந்த அதிகாரம் அரசு இருக்குது. ப்ராப்பராக இருந்துச்சுன்னா எங்களுக்கு கிரவுண்ட்ஸ் ஆஃப் அரெஸ்ட் கொடுத்தாங்கன்னா அவங்க ரிமாண்ட் பண்ண அப்ஜெக்ட் பண்ணக்கூடிய அதிகாரம் எங்களுக்கு இருக்குது. சட்டத்தில் வழிமுறை இருக்குது, உச்சநீதிமன்ற தீர்ப்புகள் இருக்குது. அவங்க இந்த காரணத்தினால அரெஸ்ட் பண்ணுறோம் வந்தாங்க, ரிமாண்ட் பண்ண வந்தாங்கன்னா அதை நாங்கள் எதிர்கொள்ள போகிறோம். அது அவங்க அரெஸ்ட் பண்ணுறது அவங்க டிஸ்கஷன் பண்ணலாமான்னு அதை முடிவெடுத்து வந்தாங்க, எதிர்கொள்ள போகிறோம். இதுக்கு தேவையில்லைன்னு நினைக்கிறேன். உங்கள் பேர் சார்? ராஜ்குமார் பண்ணி. தேங்க்யூ.